இன்னைக்கு இயேசுவை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பரலோகத்திலயும் இல்ல நம்ம சந்தோஷமாவும் இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைச்சா நீங்க தப்பாய் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்க ஏமாற்றி கொண்டு கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். அவர் நித்தமும் நம்மளை நடத்தக்கூடியவர். அவர் ஒருபோதும் தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கைவிடாத நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மளை இத்தனை தூரம் நடத்திட்டார். அவர் இவ்வளவு தூரம் நடத்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நம்ம அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில எத்தனையோ காற்று, எத்தனையோ அலைகள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற எல்லா சூழ்நிலையும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை இவ்வளவு தூரம் நடத்திட்டார்ல, உங்களை இனிமேலும் அவர் நடத்த போதுமானவரா இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை பலப்படுத்த ஆசைப்படுறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாங்க. அவரை அல்லாம ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தை சுற்றி பார்த்தா வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து சத்தியங்களும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம காதால தான் அங்க அது நடக்குது, இங்க அது நடக்குது நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அநேக காரியத்தை நம்ம கண்ணு கூட பார்க்கிறோம், என்ன தேசங்களை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போறாங்க. அவரை அல்லாமல் ஒருவராலும் மோட்சத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுதுதான் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிறிஸ்டியனா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? உண்மையிலே அவர் சொன்ன பிரகாரம் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு சண்டே கிறிஸ்டியனா அநேகர் இருக்கிறோம். சண்டேஸ்ல மாத்திரம் சர்ச்சுக்கு போறோம். அதுக்கப்புறம் நம்ம பைபிள் எங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு உறவுக்குள்ள இல்ல, ஆண்டவரை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்ல. இந்த கடைசி காலத்துக்குள்ள அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் வழி. அவரை பின்பற்றுதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நோவா காலத்துல நோவா பேழையை கட்டி கொண்டு இருக்கிற வரைக்கும், கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பாத அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையில இருந்தாங்க. நோவாவை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளவு வருஷமா இவன் என்னத்தை கட்டுறான், இவ்வளவு வருஷமா இவ்வளவு பெருசா என்னதோ கட்டின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் அவனை பரியாசம் பண்ணிருக்கலாம், கேலி பண்ணிருக்கலாம், என்ன இவன் இப்படி கட்டின்னு இருக்கிறான்னு. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியாது, ஒரு நாள்ல இந்த பேலை மூட போது ஜலப்பிரயாகம் வந்து தேசத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அத போலதான் அன்னைக்கு ஜலப்பிரயாகம் வந்து தேசத்தை அழிச்சது. இன்னைக்கு அந்த ஜனங்க இவங்க பேலையை கட்டுனுறாங்க, எதுக்கு பேலையை கட்டுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரியாத இருந்தாங்க. இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்யறவங்க, இவன் எங்க ஊழியம் செய்யறான், இவன் எப்ப பார்த்தாலும் பைபிள் சுமந்து போறானே, எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்கிறானேன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வர போறாரு. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம மட்டும் ஆயத்த பெறுகிறவர்களா அல்ல, பிறரை ஆயத்தப்படுத்துவர்களை கர்த்தர் நம்மளை அழைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம நோவா காலத்துல நடந்த அந்த சம்பவத்தை போல சீக்கிரமா ஒரு காலத்துல நடக்க போகுது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இன்னும் ரட்சிக்கப்படாத, இன்னும் மனம் திரும்பாத, இன்னும் சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்மளுக்கு அந்த கடமை இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தான் சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரை அல்லாமல் ஒருவனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். சிலர்லாம் வாலிப பிள்ளைங்க ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, எதுலயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா தற்கொலைக்கு நேரா போறாங்க. தற்கொலை செஞ்சுட்டா இல்ல மரித்துட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? பரலோகம் மட்டும்தான் நம்மளுக்கு நித்தியத்துக்குரியது, அது மட்டும்தான் அழியாதது. அப்போ இன்னைக்கு நம்ம இங்க எடுக்கிற பிரயாசம் எதுக்கு? அவரோட நித்தியமாய் அந்த பரலோகத்துல இருக்க. இந்த 14வது அதிகாரத்துல சீஷர்களோட ஆண்டவர் பேசுறாரு. அப்படி பேசும்போது சொல்றாங்க, நான் போறேன், நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் மீண்டும் வந்து நான் உங்களை என்னோட கொண்டு போக போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவரோட நித்தியமா இருக்கதான் நம்மள எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறது. உங்க மேல ஒரு நோக்கம் உண்டு, உங்க மேல ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் அழைத்தது இல்ல, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளை அழைத்தது ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாங்க. அவரை அல்லாமல் ஒருவனாலும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு இயேசுவை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பரலோகத்திலயும் இல்ல நம்ம சந்தோஷமாவும் இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைச்சா நீங்க தப்பாய் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை நீங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க.
அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாங்க. அவரை அல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற நம்ம, இயேசுவை பின்பற்ற நம்ம சில தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனம் மாறி உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களா மாற கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு நோவா காலத்துல நடந்ததை போல நடக்க போகுது. நம்ம அநேக காரியங்களை இந்த உலகம் எங்கிலுமாய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போறாங்க. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அவர் நம்மளை கொண்டு போக போறாங்க. பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எனக்கு நான் உங்களை கொண்டு போய் என்னோட நித்தியமாய் வைத்துக் கொள்ள போறேன் தான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ அவரோட நம்ம ஒரு நித்தியமாய் மகிழ்ச்சியா வாழணும்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள்ல அவருக்கு பிரியமாய், அவரை சார்ந்து, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா, உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர்களா நம்ம மாற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வர போறார். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாங்க. அவரை அல்லாமல் ஒருவனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா, இல்ல இன்னும் அந்த நோவா காலத்துல இருந்த ஜனங்களை போல நிர்விசாரமாய், இன்னும் சுகபோகமாய், இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கட்டுமே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் சபைக்கு போகலாம், அப்புறம் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சோர்வாய் படுத்து கொண்டு இருக்கிறோமோ? இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் ஆராயணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போறாங்க. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். நம்ம மட்டும் ஆயத்தமான போதாது, நம்மளோட இருக்கிற அநேகரை நம்மளை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மட்டும் பரலோகத்துல போய் சந்தோஷமா இருக்க அல்ல, நம்மளோட இருக்கிற எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால உன் மேல ஒரு முகாந்திரம் உண்டு, உன் மேல ஒரு நோக்கம் உண்டு. அவரை உண்மையாய் பின்பற்றி, அவரை உண்மையாய் சார்ந்து வாழ்ந்து, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறாங்க. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.